காங்கிரஸுக்கும் 2 அமைச்சர்கள், என்ன முஸ்லீம் லீக்குக்கு ஒரு அமைச்சர், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர், 3 மாதத்திற்குள் இந்த ஆட்சி தாங்காது போல் இருக்கிறது என்று சொன்ன முன்னாள் முதல்வரையும் பார்க்கிறோம். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று இருந்து இருமாப்பு நிலை உடைந்து விஜய் அவர்களால் உடைக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு முழுக்கவே குட்டிச்சோராக கடந்தது என்பதாகவும், கஞ்சா ஆட்சி என்பதாகவும், மெத்தப்பெட்ட ஆட்சி என்பதாகவும் நல்ல பெயர்களையும் விருதுகளையும் வாங்கி வைத்திருந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பரப்புரையில் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய எதிர்க்கட்சி, நேற்றைய ஆளுங்கட்சி, அவர்கள் பரப்புரைக்காகவே தனி நிறுவனம் வைத்து நாங்கள் செலவழிப்போன்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அதன் மூலம் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பி தோற்றுப்போன அந்த இன்றைய எதிர்க்கட்சி இரவில் தூங்க முடியாத அளவுக்கு இந்த வெயில் காலத்தில் திடீர்னு மின் தடை வருது. அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை கழிச்சா மறுபடியும் சரியாக வருது. வந்து 20 நிமிஷத்தில் மறுபடியும் போயிடுது. திடீர்னு சென்னைக்குள்ள குடிசைகள்லாம் பற்றி எரியும். தீப்பற்றி எரியுங்க. எப்படி திமுக ஆட்சி வந்த உடனே தீப்பற்றி எரியும். என்னன்னு பார்த்தா திட்டமிட்டுக்கிட்டே சில பேர் சமூக விரோத சக்திகள், அது அன்றைய தோத்து போன ஆளுங்கட்சியாளர் இருக்கலாம் அல்லது தூண்டி விடப்பட்டிருக்கலாம். எல்லோ பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடியதை அப்படியே சாணத்துக்குள்ள வச்சோ அல்லது தண்ணியில வச்சோ அதை தூக்கி குடிசைகள் மேல போட்டு போயிடுறது. காஞ்ச பிறகு எரிய ஆரம்பிச்சு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி என்பதாக காங்கிரஸுக்கும் 2 அமைச்சர்கள், என்ன முஸ்லீம் லீக்குக்கு ஒரு அமைச்சர், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர், இது தவிர அமைச்சரவைக்குள் நாங்கள் வரமாட்டோம் சொல்லக்கூடிய சிபிஎம் சிபிஐ ஆதரவு இத்தனையும் இருக்கு. இதை 6 மாதத்திற்கு தேன் நிலவு காலம் எதுவும் காமராஜை சொன்னார். அதனால எதுவும் இவர்களை திட்டியோ விமர்சிச்சோ குற்றம் சாட்டியோ செய்யக்கூடாது என்று சொன்ன நாங்களே சொல்கிறேன் 3 மாதத்திற்குள் இந்த ஆட்சி தாங்காது போல் இருக்கிறது என்று சொன்ன முன்னாள் முதல்வரையும் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் திரித்து வெளியிட்டு விட்டீர்கள் ஊடகங்களில். அவர் 3 மாதங்களில் நாங்கள் கவிழ்த்து விடுவோம் என்று சொல்லவில்லை, கலைத்து விடுவோம் என்று சொல்லவில்லை, என்ன அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க அப்படி போட்டீங்க என்று ஊடகங்கள் மீது சாடிய இவர் நம்ம என்ஆர்எஸ்னுடைய அறிக்கையையும் பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் இன்றைக்கு முரசொலியில் தலைப்பு. அதனால என்ன இத்தனை சிக்கல்கள் மத்தியில் 30 நாள் என்பது ஒரு குழந்தை பிறந்த பிறகு தவழக்கூட இன்னும் தொடங்கவில்லை என்ற கட்டம்தான். அதனால என்ன பார்க்க முடியும்? சில முயற்சிகள் நல்லா எடுக்கிறாங்க என்பதைத்தான் பார்க்க முடியும். இதுவரை நீங்கள் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நாங்கள் சிறுபான்மையாக ஆட்சிக்கு வந்தாலும் மைனாரிட்டி அரசாங்கம்னு முத்திரை வாங்கினாலும் நாங்கள் யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டோம், கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டோம், வேறு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறது என்று பதாகையை காட்டி காட்டி ஆட்சிக்கு வருவோம். ஆனால் நாங்கள் கூட்டணி யாருக்கும் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று இருந்து இருமாப்பு நிலை உடைந்து விஜய் அவர்களால் உடைக்கப்பட்டு அவருடைய முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டியில் அது அறிவிப்பாக கொடுக்கப்பட்டு அது அமுலுக்கு வந்திருக்கிறதுனால சொன்னதை செய்கிறாங்க என்பதாகத்தான் அதை பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் அதையும் அடுத்து இந்த நீங்கள் சொன்ன சிங்கப்பெண்கள் என்ன படை என்பதும் கூட என்ன பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனி சிறப்பு என்ன முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக தனி கவனம் செலுத்துவது என்ற முயற்சி தொடங்கியிருக்கிறது என்பதைத்தான் பார்க்கணும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு முழுக்கவே குட்டிச்சோராக கடந்தது என்பதாகவும், கஞ்சா ஆட்சி என்பதாகவும், மெத்தப்பெட்ட ஆட்சி என்பதாகவும் நல்ல பெயர்களையும் விருதுகளையும் வாங்கி வைத்திருந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு அந்த கஞ்சா மெத்தப்பெட்டு ஆட்சியெல்லாம் ஒடுக்கணும் அல்லது அடக்கணும்னு சொன்னால் அதற்கு வரவேண்டியது யாரு என்றால் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை முழுக்க கவனிக்க வேண்டிய ஒரு டிஜிபி. அந்த டிஜிபி அந்தஸ்துக்கு நாங்கள் கடைசி 2 ஆண்டுகள் அல்லது 1.5 ஆண்டுகளுக்கு யாரையும் போட மாட்டோம். எங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒத்திசைவாக ஆள் கிடைக்கல அதிகாரிகள்ல, அதனால போட மாட்டோம் என்று டிஜிபியை போடுவதற்கான ஒரு ஒழுங்குமுறை, ஒரு விதிமுறை எல்லாத்தையும் உடைத்து அது அங்கிருந்து ஒன்றிய அரசு யூபிஎஸ்சியிலிருந்து கேட்டும் கூட, அதுக்கப்புறம் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் கேட்டும் கூட நாங்கள் போட மாட்டோம்,
நாங்கள் பொறுப்பு டிஜிபி தான் போடுவோம். பொறுப்பு டிஜிபி சொல்கிறத கீழே உள்ள டிஐஜியோட யாரும் கேட்க மாட்டாங்க, ஏடிஜிபியும் கேட்க மாட்டாங்க, அதற்கு கீழே உள்ள ஐஜிக்களும் கேட்க மாட்டாங்க, அப்புறம் கீழே உள்ள எஸ்பிக்களும் கேட்க மாட்டாங்க. அதனால் சட்ட ஒழுங்கு என்ன ஒழுங்குபடுத்தல் என்பதற்கான உத்தரவாதமே இருக்காது. கஞ்சா ஆட்சி மெத்தப்பட்ட ஆட்சி நற்பெயர் வாங்கி அதனால் மக்களால் என்ன அந்த ஆட்சி மாற்றப்படும் என்ற சூழலை மாற்றி என்ன ஒரு டிஜிபியை வந்து போட்டிருக்கிறார். புரியுதுங்களா, மகேஷ்குமார்னு. அப்போ அதையே கூட இல்லை வரலன்னெலாம் பரப்புரை செய்து பார்த்தாங்க. பரப்புரையில் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய எதிர்க்கட்சி, நேற்றைய ஆளுங்கட்சி, அவர்கள் பரப்புரைக்காகவே தனி நிறுவனம் வைத்து நாங்கள் செலவழிப்போன்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அதன் மூலம் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பி தோற்றுப்போன அந்த இன்றைய எதிர்க்கட்சி அந்த பாணியில் இல்லாமல் அது தவறு என்று சொன்னவர் அது தவறு என்பதை நிரூபிக்கும் அளவுக்கு சரி என்று ஒரு டிஜிபியும் போட்டிருக்கார். அதனால் இந்த முயற்சிகள் முதல் கட்டம் என்பதை பொறுத்தவரை படிப்படியாக ஒரு முன்னேற்றம் தென்படுது. தொடர்ந்து அது சரியாக செயல்படுதா இல்லையா என்பது நாம் தொடர்ந்து பார்த்து தான் சொல்லணும். ஓகே சார். சார், இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்குது. மின்சார பற்றாக்குறை மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மாறி இருக்கு. இந்த 30 நாட்களில் ஒரு நல்ல பேர் இருந்தது, அதுக்கு ஈக்குவலாக அவங்க நேமை டேமேஜ் பண்ணுற விஷயமாகவும் இந்த மின் பற்றாக்குறை இருக்குது. நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, திமுகவோட ஆதரவு எம்ப்ளாயிகள் அதிகாரிகள் அரசாங்கத்துக்குள்ள இருக்காங்க, அவங்க வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. நேற்று பார்த்தோம்னா இந்த ஃபியூஸ் கேரியர்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். மின்சாரத்துறை அமைச்சர் அதான் சொல்றாரு, திமுக ஆதரவு பெற்ற அதிகாரிகள் உள்ள இருக்காங்க, அவங்க தான் எங்க அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துற விதமா பண்றான்னு சொல்றாரு. இந்த மின்சார பற்றாக்குறை எப்படி பாக்குறீங்க? இல்ல, மின் பற்றாக்குறை என்பது மின் தடை என்பது ஒரு உண்மையான நிகழ்வு. ஒவ்வொருத்தரும் நகர்ப்புறமானாலும் சரி கிராமமானாலும் சரி இரவுல தூங்க முடியாத அளவுக்கு இந்த வெயில் காலத்துல திடீர்னு மின் தடை வருது. அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை கழிச்சா மறுபடியும் சரியா வருது. வந்து 20 நிமிஷத்துல மறுபடியும் போயிருது. மறுபடியும் அதுக்கப்புறம் தான் 5 மணி நேரம் 8 மணி நேரம் சரியா வருது. இது நாம அனுபவிக்கிற விஷயம். அதனால ஒவ்வொரு ஆட்சியும் வரும்பொழுது நான் கவனிக்கிறேன். இதை ஆட்சி வந்த உடனே இந்த மின் தடுப்பு என்பதை உடனடியாக அவங்களால புரிந்து கட்டுப்படுத்த முடியலன்னு அர்த்தம். எல்லா ஆட்சிக்கும்னா அதுதானே. திமுக ஆட்சியிலையும் பார்த்தேன் இந்த மாதிரி வரணுன்னொன்னே அவங்க யாரும் தப்பு தங்க தானே அரசாங்கலாமன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஆகுது. அப்போ இதில் அதிகாரிகள் போதுமான அளவு ஒத்துழைப்பு இல்லையா என்ற கேள்வி கண்டிப்பாக வரும். அதிகாரிகளில் வந்து திமுக சார்பு அதிகாரிகள் என்று சொல்வதற்கு அர்த்தம் யாரும் வந்து பெரிய சார்பு அதிகாரிகள் என்பதாக அதிகாரிகள் நடந்துக்கிட மாட்டாங்க. அந்த கட்சி ஆட்சியில் அதிகமாக என்ன அனுபவித்தவர்கள், கள்ளத்தனமாக அனுபவித்தவர்கள், சட்டவிரோதமாக என்ன எடுத்தவர்கள், இவர்களால் தாங்க முடியாமல் இடையூறு பண்ணுவாங்களான்னு பண்ணுவாங்க. 1967 அண்ணா வரும் பொழுதே அப்பொழுதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறைகளில் எப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் வந்து தெரியாத ஒரு காலம், நாங்கள் பார்த்த காலம். திடீர்னு சென்னைக்குள்ள குடிசைகள்லாம் பற்றி எரியும். தீப்பற்றி எரியுங்க. எப்படி திமுக ஆட்சி வந்த உடனே தீப்பற்றி எரியும். என்னன்னு பார்த்தா திட்டமிட்டுக்கிட்டே சில பேர் சமூக விரோத சக்திகள், அதாவது அன்றைய தோத்து போன ஆளுங்கட்சியாளர் இருக்கலாம் அல்லது தூண்டி விடப்பட்டிருக்கலாம். இந்த எல்லோ பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடியதை அப்படியே சாணத்துக்குள்ள வச்சோ அல்லது தண்ணியில வச்சோ அதை தூக்கி குடிசைகள் மேல போட்டு போயிடுறது. அது காஞ்ச பிறகு எரிய ஆரம்பிச்சு. இது நடந்தது, நாங்கள் கண்டது. இப்போ ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் எதிர்த்தரப்பினர் ஆட்சியை இழந்தவர்கள் என்ன திட்டமிட்டு மேலிருந்து செய்தார்களா என்பதற்கெல்லாம் நமக்கு ஆதாரம் இல்லை. கீழே உள்ளவங்க அப்படி செய்வாங்க போல் இருக்கு. இப்படி எல்லாம் நடந்தது என்பது உண்மை. அதனால் வந்து அமைச்சர் சொல்கிறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த ஃபியூஸை எடுப்பது என்பது படத்துடன் காணொளியுடன் காட்டப்படுது. அது அந்த மெட்டலை திருடுறதுக்காகன்னு சொன்னாங்க. இது வந்து இந்த திருடு பண்றவங்க எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது வந்து அந்த வேலை நடக்குதான் செய்யும். அதை வைத்துக்கிட்டு மட்டும் நாம் வந்து இதை ஒப்பேற்ற முடியாது. பிரச்சனையே என்னன்னு சொன்னா, தனியாரிடம் குண்டக்க மண்டக்க காசுக்கு வாங்கிறது மின்சாரத்தை என்பதை எப்பொழுதுமே வந்து மின் வாரியத்திற்கு பெரும் இழப்பை நட்டத்தை ஏற்படுத்துவது. ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் ஊழல் கைக்கு வந்துருச்சுன்னா அப்படி செய்வாங்க. அப்படியெல்லாம் நடந்தது என்பது கடந்த காலம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை சரி செய்யணும்னா அது பெரிய இமாலய பிரச்சனை,
சரி செய்யணும் இவங்க. ம் அதில் காற்றாலை மின்சாரத்திலிருந்து வாங்குவது, ம் சோலார் சூரிய ஒளி மின்சாரத்திலிருந்து வாங்குவது, இப்படியெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ ஈரான் இஸ்ரேல் போரை ஒட்டி ம் கேஸ் சிலிண்டர்கள் என்பது சுத்தமாக கிடைக்க முடியாத ஒரு சூழல் வந்திருப்பதை ஒட்டி ம் சாதாரண தேநீர் கடையிலிருந்து அனைத்து உணவகங்களிலும் நாங்கள் மூட போகிறோம் ம் என்று மூடியதும், அப்புறம் வந்து அதிகமான விலைக்கு அந்த கேஸ் சிலிண்டரை சிலர் வாங்கியதும், ம் அப்பொழுது நமது தமிழ்நாடு மின் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ம் என்ன சிஎம்டி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, எல்லோரும் மின்சாரத்தை பயன்படுத்துங்கள், ம் நாங்கள் அதற்கு உங்களுக்கு கடுமையாக தருகிறோம், மின்சாரம் தருகிறோம். அப்போ வாக்கு எண்ணிக்கைக்கு நாளுக்கு முன்னால், இது மே 4க்கு முன்னால் அப்படி மின்சாரம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க என்பது தேநீர் கடையிலிருந்து உணவகங்களிலிருந்து நிறைய நாமும் பார்க்கோம். இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும், இதை சொல்லணும். அமைச்சர் வந்து அமைச்சருக்கு எடுத்து சொன்னாங்களா தெரியாது, இதை சொல்லணும். இப்படியெல்லாம் பல்வேறு எதிர்பாராமல் புதிய விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம ஆளுங்க எளிய மக்கள் கூட இந்த வெயில் நேரத்தில் போடாதேன்னு சொன்னாலும் ஒரு தெருவுக்குள்ளே, நாங்கள்லாம் சின்ன தெருவுக்குள்ளே ஸ்லம் ஏரியா மாரி உள்ள தெருவுக்குள்ளே வாழறவங்க, நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். 100 வீடு இருந்த இடத்துல இப்போ மிகச்சாதாரணமாக 250 வீடு இருக்கும். அதனுடைய மாடிகளில் ஒருத்தர் குடியிருப்பாங்க, 350,000. அப்போ ஒரே லைனில் தான் வரும் மின்சாரம். வரும்பொழுது எல்லார் வீட்லேயும் மாலை என்னென்னா படன்னு ஏசி வாங்கி போட்டுறது. இந்த மின் தடுப்பு தடை நேரத்தில், இந்த வெயில் நேரத்தில் பளிச்சுட்டு போய் அந்த ஏசியை போடுறது. போடாதீங்க அப்படின்னு வந்தெல்லாம் சொல்லுவாங்க மின் வாரியத்துலேருந்து. அப்புறம் அவங்க அந்த பக்கம் போனோடனே மறுபடியும் போட்டுருவாங்க.